இன்னைக்கு நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியாவில் நான் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணிட்டேங்க, எனக்கு வேர்ல்டு வைட் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணணும், எனக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க் ப்ராசஸ் சொல்லுங்க அப்படின்னு வந்திருந்தார். உண்மையாக சொல்ல போனோம்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க் ப்ராசஸ் இல்லைனா வேர்ல்டு வைட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் இஸ் அ டெரிட்டோரியல் ரைட். அதாவது ட்ரேட்மார்க்கை நீங்கள் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். வேர்ல்டு லெவலில் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸே கிடையாது. ட்ரேட்மார்க்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் ஃபைல் பண்ணணும். இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, அது ஃபைல் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்ளிகபிள் ஆகும், அது கொஞ்சம் டிடிஎஸ் மெத்தட் தான், பட் சில பேருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸில் நீங்கள் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அதாவது விப்போ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். ஃபர்ஸ்ட், நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குற இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் வேர்ல்டு வைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ட்ரேட்மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ட்ரேட்மார்க் ஆக்ட் படி ஒரு ட்ரேட்மார்க்கிறது டெரிட்டோரியல் ரைட். அதாவது நான் ஒரு அப்ளிகேஷன் இந்தியாவில் ஃபைல் பண்ணேன்னா எனக்கான ட்ரேட்மார்க் இந்தியாவில் மட்டும்தான் ப்ரொடெக்ட் ஆகுது. அதே மாதிரி யூஎஸில் ஒருத்தங்க ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணுறாங்கன்னா யூஎஸில் மட்டும்தான் ப்ரொடெக்டட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அந்த ட்ரேட்மார்க் ரைட்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதனால வேர்ல்ட் வைட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது கிடையாது. பட் ஒரு கிளைண்ட் வராரு, நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கேன், இல்லைனா என் கம்பெனியை நான் ஸ்கேல் அப் பண்ணி ஒரு 50 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு அத்தனை கண்ட்ரீஸ்லையும் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு 2-3 கண்ட்ரீஸில் ஃபைல் பண்ண வேண்டிய எமர்ஜென்சி இருக்குது, அந்த கண்ட்ரியில் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 2 விதமான பீப்புள், அதாவது ஒரு 2-3 கண்ட்ரியில் ஃபைல் பண்ணுறேன் இல்லைனா 50 கண்ட்ரியில் ஃபைல் பண்ணுறேன், இந்த 2 பேருக்குமே ஒரே மெத்தடில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டர் எடுத்துக்குவோம். இந்தியாவில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ரீலங்காக்கோ இல்லை சிங்கப்பூருக்கோ மட்டும்தான் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேருமே எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு தேவைப்படுறது 2-3 கண்ட்ரி அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்டாக அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியில் நேம் சர்ச் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம வந்து ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாக டைரெக்டாக ஃபைல் பண்ணலாம். இல்லை அந்த கண்ட்ரியில் ஆன்லைன் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா மேனுவல் ப்ராசஸ் மூலமாக ஒரு அட்வொகேட்டையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க் ஏஜென்ட் மூலமாக ஃபைல் பண்ணலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னப்போ ஸ்ரீலங்காவில் ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாதுங்க, மேனுவல் ப்ராசஸ் தான். ஸோ அங்கே இருக்க ஒரு அட்வொகேட் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் பண்ணி கொடுத்தோம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ கண்ட்ரி, அதாவது துபாயில் நான் வந்து என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அங்கே ஃபைல் பண்ணணும்னு கேட்டப்போயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாது, ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வித்தின் 1 இயர்க்குள்ளே அவருக்கு ட்ரேட்மார்க் மேனுவலாகவே ஃபைல் பண்ணி கொடுத்து அந்த ட்ரேட்மார்க் வாங்கி கொடுத்துருக்கோம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்ட்ரிலேயே நீங்கள் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி கொடுத்துடலாம். அதில் ஆன்லைனாக இருந்ததுன்னா இந்தியாவிலேருந்தே நாங்கள் அப்ளை பண்ணி கொடுப்போம், ஆஃப்லைனாக இருக்குங்கிற பட்சத்தில் அங்கே இருக்க அட்வொகேட் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, அப்ளைங் ட்ரேட்மார்க் டைரக்ட்லி எந்த கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அங்கேயே போய் டைரக்டாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ப்ராசஸ் ரெண்டுமே பண்ணி தரப்படும். ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சில கிளைண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, அட் அ டைம் 10 கண்ட்ரீஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும் இல்லைனா 20 கண்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ் அட் அ டைம் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு ஒரே டைம்ல நீங்க ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்க ட்ரேட்மார்க் அப்ளிகேஷனை விப்போ மூலமா ஃபைல் பண்றது. விப்போ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ங்கிறது வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேட்ரிட் புரோட்டோகால் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை டிராஃப்ட் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா,
உலகம் ஃபுல்லா ஒரு கம்பெனி தன்னுடைய பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா நீங்க மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே அப்ளிகேஷன்லயே நீங்க 10 கண்ட்ரில உங்களோட ட்ரேட்மார்க்கை ஃபைல் பண்ண முடியும். இந்த மேட்ரிட் புரோட்டோகால்ங்கிற அக்ரிமெண்ட்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் சைன் பண்ணிருக்காங்களோ அந்த கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் நீங்க ஃபைல் பண்ண முடியும். இந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 150 கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் லாஸ்ட் இயர் கூட அந்த மேட்ரிட் புரோட்டோகால்ல சைன் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த விப்போ ஆர்கனைசேஷனோட மேட்ரிட் புரோட்டோகால்ல சைன் பண்ணிருக்காங்களோ அத்தனை கண்ட்ரீஸ்க்குமே சைமல்டேனியஸா நீங்க ஒரே அப்ளிகேஷன்ல ஃபைல் பண்ண முடியும். பட் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் ப்ராசஸ் தான். ஏன்னா விப்போங்கிற ஆர்கனைசேஷனுக்கும் நீங்க செப்பரேட்டா அந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க பேமெண்ட் மேக் பண்ணணும். பட் இதே விப்போ ப்ராசஸ் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் உங்களுக்கு இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கண்ட்ரீஸ்க்கு மேலே நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா விப்போ மூலமாக ஃபைல் பண்ணுங்க. இல்லை நீங்கள் 1 or 2 கண்ட்ரீஸ் தான் நீங்கள் ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா டைரெக்டாக எந்த கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் அப்ரோச் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ், அதாவது ஏஷியன் பேஸ்ட் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு நியர்பை கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நியர்பை கண்ட்ரீஸ்க்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரேட்மார்க்கை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் யுனைடெட் கிங்டம் இல்லைனா யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியர். ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். இந்தியால இருந்தே நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துலயும் ட்ரேட்மார்க் ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ப்ரப்போசலை வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தின ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பேட்டன்ட் ஃபைலிங் எப்படி பண்றதுன்னு கேட்குறீங்க. அதுக்கும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கான ஒரு சிம்பிள் ப்ராசஸும் இருக்கும். அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.